பன்னீர் துளி வழிகின்றதே. இப்படிதான் இன்னொரு படம் இருக்கு. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும். அந்த நாளிலிருந்து அந்த நம்மளோட தமிழ் லிரிக்ஸுக்கும் மாங்கனிக்கும் சரியான ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? ஐயா சொல்லுவா என்ன சொல்லுவா? நாதஸ்வரம் ஊதும் வரை நெஞ்சம் கொஞ்சம் பொறுமை அவசியம். நீங்களே தான் நினைச்சீங்க. நீ ஏன்டா இவ்ளோ காஜியா இருக்க? நீங்களும் தான் நினைச்சீங்க. அப்ப நீங்க நினைச்சது சரிதான். காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. என் அக்கா தங்கச்ச மடக்கணதும் இல்லாம என் ஒண்ணு தக்காளி நீங்க விடல. உன்மடியில் பாய்ந்தது வைகை மெதுவாய் மெதுவாய் மெதுவாய். உரலு ஒண்ணு அங்கே இருக்கு, உலக்க ஒண்ணு எங்க இருக்கு. நெல்லு குத்த நேரம் சொல்லு ஏன் சித்திரமே. பல்லு குத்த பவுசு இல்ல பாவம் நீ தான் விடல புள்ள. நெல்லு குத்த வேணும் கொடுத்தா மாட்டிக்குவா உரலுக்குள்ள. இப்ப 2 பேர் நெல்லு குத்தி கொண்டிருக்கீங்க. வெயில் சூடாயிருக்கு. பக்கத்துல மாப்பிள்ள உரசி கொண்டிருக்காரு. அரிசி சாப்பாடை பற்றி படிச்சு கொடுத்தவங்க. நீங்க அதான் ஒரு மாதிரி வித்தியாசமா போட்டு இது பண்ணிட்டீங்க. இவர் பக்கத்துலயே உரசி கொண்டிருந்தாரு. வேற மாதிரி மூடாயிடுச்சு. ஒரு பாட்டு பூகம்ப வேளையிலும் இரு வான்கோழி கலவி கொள்ளும் என்று வைரமுத்து காஜில எழுதின ஒரு வரி. திரும்ப சொல்லு. பூகம்ப வேளையிலும் இரு வான்கோழிகள் கலவி கொள்ளும். ஓகே. which means உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் யார் அடிபட்டு செத்தாலும் யூ பி டூயிங் செய்யறத செஞ்சு கொண்டிருங்க. செய்யறேன்டா மேட்ரே செய்யுங்க. போட்டு கொண்டிருங்க. நீங்க எங்க வாருங்க. இப்ப நம்ம ஏதோ நல்ல விஷயம் சொல்றவங்க நாட்டுக்கு. பூகம்ப வேலையில இவ்வளவு ஒரு பிரச்சனை, இன்னொரு ஒரு அழிவு, அதுக்குள்ளேயும் வான்கோழிகள் மூடு வந்து ஒரு இது பண்றது. அதாவது வைரமுத்து ஒரு அழகா சொல்லியிருக்கு. அரே வைரமுத்து ப்ளூ கிராஸ்ல மெம்பரா இருந்திருக்காரு. வான்கோழியை பற்றி படிச்சிருக்கலாம். ஏன் நீங்க எல்லாத்தையும் தப்பு நினைக்கிறீங்க? அவர் ப்ளூ கிராஸ்ல மட்டும் இல்ல மீட்டுலயும் மெம்பரா தான் இருக்காரு. சோ சின்னி எல்லாம் இருக்காது. No, I'm talking her mummy. சரி, இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச இப்படி ஒரு கலைத்துவமான இலக்கியத்துவம் நிறைந்த ஒரு அழகிய ஒரு ஊடலை ஒரு அழகாக சொல்ற பாடல்களை அப்படியே சொல்லுங்க. ஒரு டக்கண்டு வர்றது ஒரு டபுள் மீனிங் பாட்டுன்னு பாட்டு சொல்லணும். எழுதின பாட்டெல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு நீங்க கேட்டதுல வர மாட்டேங்குது. என்னதான் தெரியல, அப்படியே ஸ்டக் ஆயிடுது. வார்த்தை வர மாட்டேங்குது. பக்கத்துல காலம் வச்சுக்கிருக்க, அதனால படிச்சு வரக்குள்ள அது எப்படி சூப்பரா சொல்லிடுவேன். நினைவே ஒரு கவிதை பறவை மறக்கும் விரிக்கும் அதன் சிறகைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு. அப்போ ஒரு நினைவில் போகிற ஒரு பாட்டாக தான் இருந்திருக்கும். வந்து அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண ரோஜாக்களில் பன்னீர் துளி வழிகின்றதே அது வெண்ண தேன். அதுக்கடுத்த அது வல்லவோ பருகாத தேன் அதை இன்னும் நீ பருகாததேன். இது சொல்றது வந்து லேடி. முதல்ல கேட்டது வந்து ஆம்பளை. என்ன அர்த்தம்? ரோஜாக்களில் ரோஜாக்களில் பன்னீர் துளி வலிகின்றது அது என்ன தேன் கேட்கிறாரு. வந்து ரோஜாக்கள்ல பன்னீர் துளி மாதிரி தேன் வலிக்குது, அது என்னன்னு கேட்கிறாரு அவரு. அது தேன் விளைஞ்சா குருவிகள் வந்து குடிச்சு அது ஒரு நல்லா வாழும். இப்ப இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு காமத்தோட சேர்த்து வடிவா சொல்லியிருக்காங்க. அப்ப காமத்தை டைரக்டா சொன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும்ல. அப்ப அதனால வந்து கொஞ்சம் பட்டும் படாம தொட்டும் தொடாம அது வல்லவோ பருகாத தேன் அதை இன்னும் நீ பருகாத தேன் என்று சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாரு. அப்ப டக்குன்னு மேல் சொல்றாரு இவரு, நீ சொன்ன நான் விடுவேனா, அதற்காகத்தான்
அலைபாய்கிறேன். பாட்டாவே பாடிட்டியா? அப்ப அடே அவ என்ன செய்யற இது இல்ல இது அலைப்பாகிறேன்னு சொல்லி ஒரு மென்மையான நீங்க சொல்றது காஜி காஜி பிடிச்ச மாதிரி தான் நீங்க காய்க்கிறது. இது வந்து அழகா அந்த வரிய சொல்லியிருக்க விட வாலி தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சரி. அப்ப ஒரு டக்குன்னு சொல்றேன். அந்த லேடி சொல்றாரு, வந்தேன் தர வந்தேன் நினைவோ ஒரு பறவை தர தடான்னு போகுது பாட்டு. இதை வந்து சும்மா அந்த என்ன சொல்றது காமத்தை நேராக சொல்லியிருந்தாரு சொன்னா என்ன சொல்றது, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அந்த மாதிரி கொண்டு போகாம வாலி வந்து அதை அப்படி கொண்டு வர தரரா. அதுக்குள்ள இந்த இளையராஜா மியூசிக் வந்து அதுக்கு ஒரு தாலாட்டம் கொடுத்து அப்படி அதை ஒரு சும்மா இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. வந்து யாராச்சும் ஒரு ஆள் டீகோட் பண்ணுன்னு சொன்னா அட இதைத்தான் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் அது வரைக்கும் நாங்க பார்த்தது வந்து இதை வடிவா அடே என்ன மாதிரி ஒரு லிரிக்ஸ் சும்மா அப்படியே கேட்டுக்கொண்டு எப்படி எப்படி ரோஜா. அப்ப அது வந்து அப்படியே ஒரு அழகான மெட்டில் அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு அசிங்கம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இப்படிதான் இன்னொரு படம் இருக்கு, ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும். எப்படி பாட்டு, சூப்பர் பாட்டு. அதுல இடையில வந்திருப்பார், எப்படி வந்திருப்பார், மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற. இப்ப மாலையில என்னத்தை பரிமாற போறாங்க மாங்கனியில? மாங்கனியை போட்டு அப்படி பிதிக்கிறீங்க. இது அந்த நாளில இருந்து அந்த நம்ம தமிழ் லிரிக்ஸுக்கும் மாங்கனிக்கும் சரியான ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? 1550 மாங்கனியை பத்தி தான் நிறைய இருந்திருக்கும். இப்ப பாக்குற வியூஸுக்கு தெரியும் நினைக்கிற மாங்கனிகள் சொல்லிட்டு எதை மீன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா? மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே எதை சொல்றாரு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணு சொன்னா தெரியும். பசியார மாலையிலே பரிமாற. நீங்க சோறு பிச்சா இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட்டா மாங்கனி தானே சாப்பிடுவோம். அப்ப டக்குன்னு அவர் என்ன சொல்ற, வாழையிலை நீர் தொளித்து போடடி என் கண்ணே. மாங்கனி சொன்னது ஓகே, பட் அந்த வாழையிலைன்னு அதுல டபுள் மீனிங். வாழையிலை நீர் தெளித்து போடடி என் கண்ணே அவர் சொல்றாரு வந்து நான் சாப்பிட ரெடியா இருக்கேன், நீ வந்து நீர் தெளித்த வாழையிலை எதை சொல்றாரு சொல்லிட்டு கீப் இட் ரெடி நான் வர்றேன்னு சொல்லி ஐயா டீகோட் பண்றது சொல்லிட்டு நீங்க அங்க போயிருங்க. நீங்க டீகோட் பண்றது ஓகசத்துக்கு போயிட்டீங்க. அப்படியே சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்ப ஆனா அதுக்கப்புறம் வந்து சொல்ற டீசன்ட் கேர்ள் என்ன சொல்லிருப்பா அதுக்கு பிறகு எவ்வளவுதான் நீ சொன்னாலும் அவ சொல்லுவா என்ன சொல்லுவா, நாதஸ்வரம் ஊதும் வரை நெஞ்சம் கொஞ்சம் பொறுமை அவசியம். அவ ஊதி ஆமி இல்ல நாதஸ்வரம் ஊதுன்னு சொன்னா கல்யாணம் கட்டு மட்டும்னு சொல்லிட்டு அப்ப அது இல்லையா நாதஸ்வரம் அது இல்லையா? நீட்டா இருக்கு. நீங்களும் சைஸ் வச்சுக்கொண்டு நீங்களும் தான் நினைச்சீங்க, நீங்களும் தான் நினைச்சீங்க. அப்ப நீங்க நினைச்சது சரிதான். அவ சொல்ல வர கல்யாணத்தை அப்ப புடிப்பட்ட ஆளா இருக்கிறான். டபுள் மீனிங்குள்ள ஒரு டபுள் மீனிங் வச்சிருக்காங்க. யாரு வாலி என்ன மறுபடியும் வாலி தான் நாதசத்தை ஊதி ரெடி பண்ண வரைக்கும் கொஞ்சம் பொறப்பா என்ன அவசரம் கொஞ்சம் பொறு. லேடிஸ் எப்பயும் வந்து டேக் அவங்களோட டைம் எடுத்து ஆம்பளாக்கள் எப்பயும் அவசரப்படுறார்கள். அதனால லேடிஸ் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அவசரப்படாது. நான் உனக்கு தான் நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சொல்றேன். I think this is the 80s one, right?
80s song. எஸ் அந்த 80s ஓ 70s ஓ காமம் மாம்பழமும் காதல் இருக்கும். காமம் காதல் ஒன்று தான் அந்த 80s 70s 90s இருந்தாலும் அந்த இன்னைக்கு அதை சொன்ன விதங்கள் போட்ட வரிகள் எல்லாம் நல்லா இருக்கு. அதை நாங்கள் இங்கே டீகோட் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு படுற பாடு இருக்கு, நாராசமாக இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு 80s நீங்கள் 70s ஆக்கள் தானே. இப்போ நான் 70s 80s 90s வரக்குள்ள இப்போ 90s கிட்ஸுக்கு வந்து இந்த பாட்டில் ஒரு இது ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் இப்படி நாராசமாக இல்லாட்டியும் கொஞ்சம் இலக்கிய நயத்தோட இருக்கு. அடே நக்கிட்டு போயிடுவாங்க. அது எப்படி இருக்கு? மதுரை பதியை மறந்து உன் மடியினில் பாய்ந்தது வைகை. ஓகே, மதுரை பதியை மறந்து உன் மடியினில் பாய்ந்தது வைகை, மெதுவாய் 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 உந்தன் மடிகளில் வைத்திரு கை. இது இது லிரிக்ஸ் யாரு? காமராஜர். இது வைரா. அடே இது வைரா இல்ல இவன் நினைக்கிறேன். யாரு? வாலி. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஐயோ பாவம். இப்ப கேட்கிற வியூஸ் நீங்க இருந்து சொன்னா வாலியா வைராவா இல்ல காமராசரா இந்த வரிகள் சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ல எழுதுன்னு கழுவி ஊத்துங்க. ஆனா அது டபுள் மீனிங் என்றாலும் அதை என்ன வகையில நீங்க எடுத்துக்கொள்றீங்க? மதுரை வைகை வந்து அவட மடியில பாய்தான். சரி, மடியில பாய்ந்தா ஏன் நாங்க கைய வைக்கணும் கேக்குறா? மெதுவா மெதுவா வைத்திரு கையண்டா வாட் டஸ் இட் மீன்? இது மெல்ல மெல்ல வைக்க சொல்றாங்க. இதுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு? மெதுவா 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 அந்த வைகையில் வைத்திரு கை. காமசூத்ராவை இவ்வளவு சிம்பிளா எழுதி சொல்லி இருக்காரு பாத்தீங்க. அதாவது வந்து வைரமுத்து நல்ல அழகா டீகோட் பண்ணி ஏற்கனவே அவர் நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு கவிஞர் தான். அப்போ இதை வந்து உங்களுக்கு அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன உங்களுக்கு இப்போ அவருக்கு அவர் மேலே காஜி அழகாத்தானே சொல்லியிருக்காரு அவரு. நாங்கள் தான் ஒரு கெட்டவனத்தில் இந்த பாட்டை பார்த்துட்டோம். அது உண்மையான நல்ல பாட்டு தான். அவர் தப்பா நினைக்கிறாங்க. அவர் வைரமுத்து நல்லவர் தான், இதான ஒரு பாட்டு நல்லது தான். சரி, இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஆனால் உங்கள்கிட்ட இல்லை, போகலாம். அடுத்த பாட்டு நம்ம எம்ஜிஆர் காலத்திலே இருக்கிறேன். எம்ஜிஆர் அந்த அளவுல இருக்கும். ஆனா இதை விட எனக்கு பிடிச்ச பாட்டு, அதாவது ஒவ்வொரு நாளும் கேட்கிற பாட்டு பையன். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தையில் பூத்தது. இதுல வந்து இந்த பாட்டு வந்து 2 லவ்வர்ஸ், கார்த்திக் இருப்பார், 2 லவ்வர்ஸுக்குரிய ஒரு பாட்டு. நல்ல பாட்டு. அதுல அந்த பாட்டு ஃபுல்லாவே கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா அதுல வந்து அவ படிப்பான். ஓகே, கண்மலர் மூடிட ஏன் தவித்தேன், என் விரல் நகங்களை தினம் இழந்தேன். எல்லா விரல் எல்லா நிகமா இல்லாட்டி ஒரு நிகமா என்ன விரல் இந்த நிகம் ஒரு என்ன சொல்றது இல்ல 5 விரல்ல 5 நிகமும் போயிட்டுதான் இல்லாட்டி ஒன்றுதானா? தெரியவா டவுட்டா உனக்கு இருக்க டவுட்டுக்கு எங்களை எங்கேயோ கொண்டு வச்சிருவாங்க. அந்த அளவு டவுட் பண்ணனா இருக்கா நீ? அவர் வருவார். தாலாட்டு பாடாமல் தூங்காது என் கிள்ளை. கிள்ளையா? கிள்ளை எனக்கு கேட்டுச்சு பிள்ளை மாதிரி கேட்டது. இல்ல பிள்ளை எல்லாம் தாலாட்டு லவ்வர்ஸ் தானே. அப்புறம் எப்படி புள்ள இருந்து ஏற்கனவே புள்ள பிறந்திருக்குமோ? இல்ல அவர் கிள்ளை என்ற கிள்ளை பிள்ளை கிட்டத்தட்ட கிள்ளைண்டா விளையாட்டு இருக்காங்க, வரிகள்ல விளையாட்டு இருக்காங்கன்றீங்க நீங்க. கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி போட்டுறாங்க. தாலாட்டு பாடாம அவர பிள்ளை படுக்காதாமா? என்ன தாலாட்டு? நெக்ஸ்ட் யூ ஆர் இது சொன்ன என்ன கல்பிரேட். அதை விடுங்களேன், அங்கதான் போயிட்டு 2 லவர் படிச்சாங்க. இவனு பள்ளிக்கூடம் போற நேரத்துல இந்த மாதிரி விஷயத்தை குழந்திருக்காங்க.
என்ன நம்மளோட விஜயகாந்துக்கும் கனகாக்கும் ஒரு பாட்டு இருக்கு. ஓகே. எப்படிதான் பள்ளிக்கூடம் போகலாமா, நல்ல விஷயம். அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. கல்வி கல்வி சம்பந்தப்பட்டது. அப்ப இப்படியே போய்கிட்டு நேரம் அதில் வருது என்ன இடையில வந்து தனியா படிச்சா ஏறவில்லை, தொண நீ இருந்தா போதும் புள்ள. டீச்சர்ட்ட படிக்கிறதா? இது எனக்கு குரூப் ஸ்டடி கேட்கிறாரு அவரு. சேர்ந்து படிச்சாதான் மண்டையில ஏறுதாவா? இரவில் படிக்க விளக்கு எதுக்கு? மூதேவி அவன் பஸ் ஸ்டாப் ஆபராலிங்கன்னு எல்லாமே ரோட்டு வெளிச்சத்துல படிச்சுதானா ஜனாதிபதியா? இவருக்கு விளக்கே இல்லாம படிக்கிறோம்னா என்ன படிப்பு இது? இப்படி ஒரு படிப்பு. அப்ப அதுல முதலாக படிக்கிற பாடம், விடுகிற நேரம் முடிக்கிற பாடம். நைட்டா படிச்சிருப்பாங்களாக்கும். ஆனா விளக்கு இல்லாம படிக்கிறானு, லைட் இல்லாம என்னத்தையா படிக்கிறானு? மனப்பாடம் பண்றானோ. சில வாயால படிக்கிற நேரம் வந்து விளக்கு தேவையில்லை தானே, விளக்கு காது மட்டும் இருந்தா காணும் தானே. வாயில என்ன பாடம் அது? இது நாளெல்லாம் படிச்சாலும் சலிக்காது, நமக்கு இந்த புது பாடம் சலிக்காதம்மா, பள்ளிக்கூடம் போகலாம். அவன் சொன்னது பள்ளிக்கூடம் இல்ல, பள்ளி அறைய. எனக்கும் கிட்டத்தட்ட இந்த பாட்டை கேட்குற நல்லா தானே தொடங்கிச்சு. அப்ப கிட்டத்தட்ட வந்து நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து பள்ளி அறையாக்கிட்டீங்க. பள்ளிக்கூடத்தை கெட்ட மூதேவி. சில பள்ளிக்கூடங்களும் அப்படித்தான் இப்ப நடக்குது. எல்லாரையும் சொல்ல இல்ல. நம்மட இவர் படத்துல ஒரு பாட்டு ஒன்று, தேவை தீர்ந்ததும் போர்வை போத்தியே உறங்காதீங்க. அது அப்படி இல்ல. உங்க தேவை தீர்ந்ததும் போர்வை போத்தியே உறங்காதீங்க. பாட்டாவே பாடிட்டியா? கண் தூங்கலாம் கைகள் தூங்காதுங்க. சரி, ஓகே. உங்கள் தேவை தீர்ந்ததும் போர்வை புது தூங்காதீங்கன்னு ஒரு அதாவது வந்து உங்களோட மேட்டர் முடிஞ்சதோட நீங்க அங்கால திரும்பி படிச்சீங்க. அடுத்ததுலதான் எனக்கு ஒரு கேள்வி. சரி, அவன் படுக்கிறான், பட் இந்த வரி எனக்கு சரியான குழப்பமா இருக்கு. இனி கண் தூங்கலாம் கைகள் தூங்காதுங்க. நீ படுத்ததுக்கு அப்புறம் உன்னை கை என்னடா தூங்க என்னத்தை செய்ய போற அந்த விரலை வச்சு? ஐயோ, இப்ப உண்ட தேவை தீர்ந்ததும் போர்வை போது தூங்காதீங்க சொல்றேன். அவருக்கு தேர்வை முடிஞ்சது. ஓகே, ஆனா அவாக்கு முடியும். அப்ப இவன்ட பதில் என்னண்டா ஆன்னு போட்டிருக்கு. இனி கண் தூங்கலாம் கைகள் தூங்காதுங்கண்டா. அவரு கண்ணு வேணா தூங்கலாம், அவரை கை வந்து வேலை செஞ்சுக்கிறதுன்னு சொல்லி தலையை தடவி கொண்டு இருக்கலாம். எங்கேயோ வச்ச எங்கேயோ வச்சிருக்க வைக்கிறடா முக்கியம். அவர் மண்டையை தடவுன்னு சொல்லி இருக்காரு. சின்ன மண்டையை தடவிக்கிட்டே இருப்பாரு. இன்னொன்று வயிறாட இன்னொரு பாட்டு என்னது? சுட்ட பால் போல தேகமடி உனக்கு, அந்த பால் போல தேகமடி உனக்கு, பாலாடை மட்டும் கொஞ்சம் விளக்கு, அதில் பாலாடை மட்டும் கொஞ்சம் விளக்கு. அது என்ன அர்த்தம்? சுட்ட பால் போல தேகமடி உனக்கு, அந்த பாலாடைய மட்டும் விளக்குறா என்ன? என்னத்தை விளக்குறது? சூடு காட்டின பால் எல்லாம் ஆடை இருக்கும், அந்த ஆடையை விளக்க சொல்றாரு. இல்ல அவ்வளவு நீங்க இன்னும் சொன்னால அப்படியே பாலாடைய தூக்கி விளக்குறது. சுட்ட பால் போல தேகம் உனக்கு, பால்ல உள்ள ஆடையை விளக்கு. பால்ல உள்ள ஆடைய விளக்க சொல்ல தேகத்தை தான் சொல்றாரு. தேகம் சுட்ட பால் போல தேகம் உனக்கு, அதுல அந்த பால் ஆடையை விளக்குன்னு சொன்னால் அவர் சொல்றது என்னன்னு சொன்னா
உன்னோட உடுப்பை கலட்டு. அதானே டீ அது இதெல்லாம் குழப்பி போட்டு ஆடை உடுப்பு உடுப்பாடி என்ன செய்யறது? இல்ல இல்ல எண்ணெயை போட்டு நடுவுல ரெண்டு இப்படி அமுத்தி என்ன 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 சொல்லலையா? சுட்ட பால் போல தேகமடி உனக்கு அந்த பாலாடையை மட்டும் விளக்கு. அந்த மறுபடி சொல்லு. ஆடையை தான் விளக்க சொல்ற. பாலாடையை தான் நான் சொல்றேன். ஆடை அதுக்கு உடுப்பு கலட்டுறீங்க. ஆடைக்கு தமிழ்ல இன்னொரு வசனம் உடுப்பு. தன்னால சொல்லு. அவன் சொன்னா ஓகே, நான் சொன்ன ஓகே இல்ல அதான் ஒரு வழியா சொல்லி இருக்காது. மத்த இன்னொரு பாட்டு இருக்கு. ஆனா இது நிறைய பேர் இது கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. போட்காஸ்ட் எடுக்கணும் இருக்கிறோம். பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், ஆஹா அவனே இல்ல இல்ல கஞ்சனடி. இல்ல இல்ல பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், ஆஹா அவனே கஞ்சனடி. இல்லடா சொல்லுங்க. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், ஆஹா அவனே கஞ்சனடி. அவனுக்கு ஒண்ணு கொடுக்கல. இப்படி இருக்கும். சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், ஆஹா அவனே வல்லலடி. இதுவரை அவ்வளவுதான். எங்க என்னது வல்லல்? இப்ப பெண்ணை உணர்ந்து மெல்லிடை பார்த்து ஆஹா பிரம்மன் கஞ்சனடி. பிரம்மன் கஞ்சன். சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், அவனே வல்லலடி. என்ன what does it mean? அவ்வளவு பெருசா இருக்கா? இல்ல இடை இடை மெல்லிடை. ஓகே மெல்லிடை. அவர் பார்த்தா என்னடா இவ்வளவு கஞ்சத்தனமா ஒரு சின்ன மெல்லிடையை கொடுத்துருக்காரு சொல்லி டக்குன்னு கொஞ்சம் மேலத்தை கண்ணை தூக்கி பாக்குறாரு. இடைக்கு மேல என்ன இருக்கு? கண். இடைக்கு மேல என்ன இருக்கு? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, கழுத்து இருக்கு. கழுத்து இப்ப கழுத்து அவ்வளவு பெரிய என்ன? அப்ப தொன்சில் சொல் வருத்தம். டாக்டர் இது இது நீங்க டீகோட் பண்ற மாதிரி இல்ல, கவிதை நேரத்தோட சொல்லணும். இப்ப ஒரு அப்ப அது இல்ல கப்பு சுவாலியா எந்த வாலி நீங்க? அந்த ரசனை இருக்கணும். அந்த ரசனையில அவர் அழகா வர்ணிச்சு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னா ஒரு மெல்லிடை, மெல்லிடைக்கு மேல வந்து பார்த்த நேரம் வந்து மெல்லிடையை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, ஆஹா மெல்லிடை சரியான மெல்லிடைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் போற மேல அப்படி பார்க்குற நேரம் மார்பகங்கள் இருக்கு. மார்பகங்கள் வந்து அழகா பெருசா கொடுத்துருக்காங்க அழகா. அப்ப அதை வந்து கவிஞர் வந்து அதை ஒரு இப்ப நான் சொன்ன மார்பகங்கள் சொல்ற மாதிரி இல்லாம அவர் அழகா வர்ணிச்சிருக்காரு. அந்த வர்ணனையை ரசிக்கணுமே தவிர கவிதை சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சரி, இப்ப வேற என்ன காஜி பாட்டுகள் இருந்தா சொல்லுங்க. ஃபுல்லாவே காஜியா தான் இருக்கு இன்னைக்கு. எங்களுக்கு நாங்க ரொம்ப நாளா எபிசோட் செய்ய இல்லை, ஏதாச்சும் சும்மா சொரித்தனமா கயப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நாங்க எத்தனை பேரு நாராசமா கழுவி ஊத்துறீங்களா ஊத்துங்க, அதை பத்தி அடுத்த செகண்ட் இதுல செகண்ட் எபிசோட் வரலாம். நேர்களோட விருப்பத்துக்கு இணங்க பாப்போம். என்ன இங்க வாங்க, இது நேர்களோட விருப்பம் இல்லை, எங்கட விருப்பம். எங்க ஒருத்தர் இருக்கா காஜி பிடிச்ச தம்பி, எங்கட காஜி பிடிச்ச தம்பிக்காக செஞ்ச எபிசோடு அப்படியே மாட்டி கொண்டு போய் நான் என்னால முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தி உடுப்ப கலட்டு, பாலாடைய விளக்க சொன்ன உடுப்ப கலட்டு, அதை கலட்டு. ஆனா முடியல, பக்கத்துல இருந்துகிட்டு இந்த அளவு கேள்வி கேட்டு உசுப்பேத்தி இப்ப வீட்டை போனா எனக்கு இருக்கு பிரச்சனை. இந்த எபிசோட ஏர் பண்ணத்தோட என்ற மனசையை பிளாக் பண்ணணும். ஓகே பாய்ஸ், ரைட், தேங்க்யூ.